திருட்டு பாயில என்ன வச்சுக்கிட்டே திருட்டியா? பணத்தை குடுறா. ஏய், சொல்றது கேள்வி, கத்திருவேன். கத்துடா கத்து. ஆளுங்க வந்தா இங்க நான் மாற்றுறது நீதான். கத்து. ஏய், சொன்னா கேளு, பேசாம போய் பொட்ட புள்ளியாச்சுன்னு பாக்குறேன், இல்ல சங்க அறுத்துருவேன். உன் பூச்சாண்டி வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது காட்டு. ஒழுங்கா திருடினது கொடுத்துரு, உசுரோட விடுறேன். இல்ல மிரட்டுறியா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்கிட்டே வா. ஒரு பொண்ணு கிட்ட உன் வீரத்தை காட்டுறேன். இதே அவன் ஆம்பளத்தனமா? பொண்ணா? யாரு நீ? யாராவது காட்டுக்குள்ள? நேத்து ஏன்டா வேலைக்கு வரல? ஐயா, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே ஊருக்கு போல. ஏண்டா அதப்படி சரியா நீ காவலுக்கு வராத நேரம் பார்த்து களவாணி போய் வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கேன். ஐயா, உங்க கையால சாப்பாடு சாப்பிட்டவையா, உங்க உப்ப தின்னு வளர்ந்தவையா, உங்களுக்கு துரோகம் பண்ணுறேன்னு இல்லையா? ஐயா, யாரு திருடலாம் எனக்கு சத்தியமா தெரியாதுங்கய்யா. தூக்கிட்டு போகடா. ஐயா ஐயா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மளை யாரும் தெரிஞ்சவன் இந்த சோழியை செஞ்சிருக்க மாட்டான். எவனாவது வெளியூர்காரனா தான் இருக்கணும். அவன் யாரும் கண்டுபிடிச்சு அவன் தலையை வெட்டி உங்க காலடியில போட்டான். ஏய், இங்க வாடி. நீ யாராச்சும் பார்த்தியாடி? ஏண்டி வீட்டுக்குள்ள ஒருத்தன் சாவகாசம் வந்து களவாண்டு போயிருக்கேன் தெரியாதான்? சுருக்கு வச்சு தூக்கி போடுவேன். அப்படி நடி தூக்கம். இப்படி வீட்டுக்குள்ள எனக்கு எதுவுமே தெரியாம இருந்தீங்கன்னா ராத்திரி வந்தவன் என்னை கத்தியால குத்திட்டு போயிருந்தாலும் அதுவும் தெரியலம்பையா. உன்னையெல்லாம் தூக்கி போட்டு சங்கிலே மிதிக்கணும். போய் சாப்பாடு எடுத்து. வேற எவன்டா பண்ணிருப்பேன்? விசாரிக்க சொல்லியிருக்கேன்யா, கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவேன். டேய், என் வீட்டுக்குள்ள பகல நுழைக்க பயப்படுவாங்க, இவன் ராத்திரி நுழைஞ்சிருக்காண்டா. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. 2 நாள் அவன் போன வந்து காலில் விழுக்கணும். என்ன தூக்கவன வரேன். இந்த பொண்ணு என்ன தேடுற? நீ தேடுறது உன் தாலி கயிறு தானே? அவசியம் வேணுமா? என்னாச்சு? கண்ணா வந்திருக்கு. என் தாலியை கொடு, நான் போகணும். என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. நீ செஞ்ச காரியத்துக்கு சும்மா இருப்பான் அந்த ஆளு. என் தாலியை கொடு, நான் போகணும். அவனே வேணான்ற, அவன் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என் தாலியை கொடு. அந்த கிழவனை ஏன் கொல்ல போனேன்னு சொல்லு, தாலியை கொடுக்குறேன். ஐயோ, என் நிலைமை தெரியாம பேசாத. இப்ப தாலியை கொடுக்க போறியா இல்லையா? அவனை ஏன் கொலை பண்ண போனேன்னு சொல்லு, தாலியை கொடுக்குறேன். என்ன பெருமாள், எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ உங்கள் பண்ணி சொல்ல வருவாங்க, கஞ்சி குடிக்கணுங்க ஐயா. அடுத்த வேலை உங்கள் கடனை அடிச்சிடறானுங்க ஐயா. ஏண்டா தாச, வட்டி முதலும் சேர்த்து பெருமாள் எனக்கு என்ன ஆகுது? 1,40,000. கேட்டில, 1,40,000. அடுத்த வெள்ளாமைக்கெல்லாம் வட்டி முதலமா கட்டிடுவேணி. கட்டிடுறானுங்க ஐயா. குசும்ப பாரு கிழவனுக்கு. தாசு சொல்றா, எனக்கு கூச்சமா இருக்கு. யோ பெருமாள், நீ கொடுக்க வேண்டிய 1,40,000 கடன் உன் பேத்திக்கு சீர்வரிசை செஞ்சேன்னு நினைச்சுக்க. ஐயா, உன் பேத்தி மேல ஆசைப்படுறாரு. உனக்கு சரின்னா சொல்லு, நாளைக்கே கல்யாணம். ஐயா, அவன் சின்ன பொண்ணு ஐயா. இருக்கிற நேரத்தெல்லாம் விற்று வர முதல் தேதிகளே உன் கடனை அடிச்சிடறாங்க ஐயா. பெருமாளே, வானத்துக்கீழே உள்ள அத்தனையும் தூங்க, வட்டி மட்டும் தூங்காதடா. பேத்தி அனுப்பிட பேப்பையில. தாசே, தூக்கிடா. யோ பெருசு, அவர் என்ன உன் பேத்தியை வச்சுக்கிறேன்னா சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றாரு. ஏய், தூக்கிட்டு வாங்கடா. ஐயா
இப்போ என் தாலியை கொடுக்குறியா இல்லையா? நான் தானே எடுத்தேன், நானே மாட்டி விடுறேன். பார்வதி, என்ன? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட ஏதாவது கேளேன். என்ன கேக்குறது? ஏதாவது பெருசா கேளேன். பெருசுனா? இந்த உலகத்துல இருக்க எது வேணாலும். நான் பெருசா என்ன கேட்க போறேன்? உன்னை போல ஒரு குட்டி மாறிய பெத்துக்கிட்டா போதும். அதை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனா அவனை உன்ன மாதிரி ஒரு திருடனா வளர விட மாட்டேன். என்னை எப்போ கூட்டிட்டு போவேன்? நாளைக்கே ஊரை விட்டு போறோண்டி. நாளைக்கா? ஏய் கிறுக்கு. வேணா, அவளை ஒன்றும் பண்ணிடாத. கேக்குதா உனக்கு? ரெண்டு பேரும் ஒன்னா போன்னு நினைச்சிய? ஒன்னாவே அனுப்புறேன்டி. என்னடா உசுர் இருக்குதா? அரை உசுரா விட்டு வச்சிருக்கோம்யா. நீங்க வருவீங்கன்னு. எதுக்குடா குறை உசுரு? ரெண்டு பேரும் கண்டம் தொண்டமா விட்டு கழுவுக்கு இருக்கிறான். வெட்டி அடிக்கிறான். இந்த இடத்துல தான் பார்வதி எனக்காக ரத்தத்தை சிந்தினான். இத்தனை வருஷம் கழிச்சு நான் இதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? இந்த காட்டோட காத்துல என் பார்வதியுடைய மூச்சும் கலந்திருக்கு. இங்க சலசலக்கிற ஒவ்வொரு சத்தமும் அவன் மூச்சிலிருந்து உருவானதுதான். அதை கேட்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நீ சொல்கிற மாதிரி உங்கள் அம்மா பற்றி இந்த ஊரில் ஒருத்தனுக்கு கூட தெரியல டாக்டர். நீயும் இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒருத்தர் கூட செட் ஆகலையே டாக்டர். மிச்ச பயலுங்களாம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம என்னைக்கு செக்அப் பண்ணி இதெல்லாம் நடக்கிற விஷயமா டாக்டர்? இப்போ ஃபாதர் எங்கே இருப்பார்? சர்ச்சில் தான் இருப்பார். அடடே, ரொம்ப பிரமாதமான விஷயமாச்சே. மயக்கம் வந்து விழுந்தா கூட ப்ரெஷர்னு தெரியாமல் பேய் அடித்து மயக்கம் வந்துருச்சு நம்புற கூட்டம் தம்பி இவங்க. ஆமாம் ஃபாதர். அதான் ஃபாதர், ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சு அவங்க ஹெல்த்தெல்லாம் செக் பண்ணிடலான் இருக்கேன். ஆனால் அவங்க வருவாங்களாம் தெரியல. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் வருவாங்க ஃபாதர். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க தம்பி. நீங்கள் போங்க. அத்தனை பேரையும் கொண்டு வரது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். வரேன் ஃபாதர். வாங்க. வரேன் ஃபாதர். வாங்க. எப்பா கோபி, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 நர்ஸ் வேணும்ப்பா. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. டவுன் ஹாஸ்பிட்டலேருந்து 4 நர்ஸ் நச்சுன்னு இருக்கிறேன். எல்லா செலவும் நீ பார்த்துக்கிறியா? சரி வா. ஆனால் வயசு 40 மேலே இருக்கும். வாங்க வாங்க வாங்க, எங்கள் மருத்துவமனைக்கு வந்து இலவசமாக உங்கள் உடம்பை செக்அப் பண்ணின்னு இலவசமாக வேஷ்டி சேலை வாங்கிட்டு போங்க. யோ கோவிந்தா, ஒரு சுகர் இருக்குல்ல, நாளைக்கு எத்தனை கிலோ செக் பண்ணிட்டு போ. வாங்க 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 வாங்க. வாடா 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 நித்ரா. டேய் போய் எல்லாம் தேடி. ஐ அம் டாக்டர் கோபி. ஓ, எல்லாம் கலர் கலராக இருக்காளுங்க. டாக்டர் கண்டுக்க மாட்டானே. காமெடியா இருக்கான். ஐயோ அக்கா, இந்தாக்கா. என்னக்கா விட்டாந்தாலும் நம்ம ஊரே அம்மலாடுவோம் போல இருக்கு. டேய், அந்தாள் இந்தாள்னு சொன்ன மூஞ்சி உடச்சிரும் பாத்துக்கோ. ஓ, கதை அப்படி போகுதா? நடக்கட்டும் நடக்கட்டும். நீ கிளம்புறியா? கிளம்புறேன்.
இவருக்கு என்ன வந்துச்சு? என்ன காத்தா என்னாச்சு? வணக்கம் ஃபாதர். பாருங்க ஃபாதர், ராத்திரி பூரா இருமிக்கிட்டே இருக்காரு. முகாமுக்கு போய் டாக்டரை பார்க்க சொன்னா எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க அவன்? கூப்பிடு. ஃபாதர். ஏன்டா வர மாட்டேங்கிற? இல்லைங்க ஃபாதர், நல்லா இருக்கிற உடம்பா அதுக்குன்னு ஏதாவது சொல்லி. ஆமா, இல்லாத ஒன்று சொல்லி உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பிடுங்க போறாங்களாக்கும். வா போலாம், வா.